ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கிச்சன் வேற மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துக்கிறேன். எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலே நான் செய்யற பிரியாணி தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் என்ன பிரியாணி செய்ய சொல்லிட்டாங்க. பிரியாணி சிக்கன் கிரேவியும் செய்ய போறேன். கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி செய்யறதுங்காட்டியும் எங்கள் வீட்டில் 2 வாளுங்க இருந்தாங்க. 2 பேரும் வந்து வந்து எப்படி செய்றிய என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கு இடையில வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் ஒருத்தர் ஃபோன் வச்சுன்னு இருந்தார். அவர் கையில் வெடித்து அவர் கொஞ்சம் நேரம் போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் தம்பி பையன் எப்போ செய்வீங்க எப்போ செய்வீங்கன்ட்டு வந்து வந்து பார்த்துன்னே இருந்தான். அதுவும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. நம்ம பசங்களுக்குள்ளே செய்யும்போது பசங்க ஆர்வமாக இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுங்காட்டுமே எங்கள் தம்பி பையனுக்கு பசி எடுத்துக்கிச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அத்தை செஞ்சிட்டிங்களா அத்தை செஞ்சிட்டிங்களான்னு ஒரு முறையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரே வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு எல்லாரையும் கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பிட்ற சந்தோஷம் செம சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். இதேமாரி நீங்களும் எல்லாருக்கும் வீட்டில் பரிமாறிட்டு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு இதேமாரியே சமைப்பீங்களா? சமைச்சிட்டு எல்லாருக்கும் பரிமாறுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புதுவித சந்தோஷமாக இருந்தது. பாய்.